திருத்தங்கள் திருத்தல மகாத்மியம் ஸ்ரீ சத்குரு கூறினார். பாணாசுரன் ஒரு வலிமை மிக்க வீரன் மற்றும் சிவபெருமானின் சிறந்த பக்தனாக இருந்தான். சிவபெருமானின் நடனத்தில் தினமும் மிருதங்கம் வாசித்தவன். 1000 ஆயுதங்களை பெற்ற அவர் தனது வரங்களை பற்றி பெருமிதம் கொண்டார். அப்போது கோபமடைந்த ரிஷபத்வஜர் இவ்வாறு கூறினார். முட்டாளே, ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் நடக்கும் போர் மட்டுமே உன் பெருமையை அளித்துவிடும். 1000 கரங்களை கொண்டு உலகங்களை மிகவும் பெருமையுடன் கொள்பவரே, அவருடைய திருமகள் உஷா என்ற கன்னி மிகவும் அழகாகவும் நல்ல குணங்கள் கொண்டவளாகவும் இருந்தாள். அழகான பெண்மணி வரம் பெற பவானி தேவியை வழிபட்டாள். ஒரு முறை அவள் குறைவான அழகான கணவனை பார்த்தாள். தன்னுடன் விளையாடும் அவர் கருமையான நிறத்துடன் சமமான ரசனையுடன் இருந்தார். கனவில் கண்ட மணாளனை நினைத்து மிகவும் வருந்தினாள். மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பி தன் தோழியை பற்றி கூறினாள். அவளது தோழி சித்திரலேகா இளவரசர்களை சித்திரமாக எழுதினார். அதை தினம் தினம் உஷாவிடம் அன்புடன் காட்டினாள். இறுதியாக யது நாயகர்களை தோழியிடம் காட்டினாள். சங்கர்ஷணன், வாசுதேவன் மற்றும் வலிமைமிக்க பிரத்யும்னன் ஆகியோரும் வணங்கப்பட்டனர். அவர் மகாவீரரான அனிருத்தரை உஷாவிடம் காட்டினார். அனிருத்தனை கண்டதும் அவள் காம அன்பினால் துன்புற்றாள். ஆர்வத்தால் நிரம்பிய அவள் அசவாசவி என்று பதிலளித்தாள். யோகினி சித்திரலேகா வானத்தில் துவாரகைக்கு பறந்தாள். அவள் போய் அங்கு உறக்கம் கொண்டிருந்த அனிருத்தனை படுக்கையுடன் எடுத்து வந்தாள். அவளும் நிறுத்தாமல் அவனுடன் தினம் தினம் மகிழ்ந்தாள். மயங்கி அவள் தன் நண்பர்களால் சூடப்பட்ட காலையை மகிழ்ச்சியுடன் கழித்தாள். ஒரு குறிப்பிட்ட அரச ஊழியர் மகளின் குடும்பத்தின் சூழல் பற்றி அறிந்தார். ஒதுங்கிய இடத்தில் அரக்கர்களின் அரசனை கண்டு அவருக்கு தகவல் தெரிவித்தார். அப்போது பாணாசுரன் என்ற அரக்கன் கோபமடைந்து சிறுமியின் அரண்மனைக்குள் நுழைந்தான். அனிருத்தனை பார்த்த அவன் அவனை தன் கட்டையால் அடித்தான். அனிருத்தனும் மீண்டும் அம்பு எய்தினான். பாணாசுரனுக்கும் யாதவருக்கும் இடையே பெரும் போர் நடந்தது. பெருமரக்கன் அனிருத்தனை இவ்வாறு சிறையில் அடைத்தான். நாரத முனிவர் முழு கதையையும் பகவானிடம் கூற துவாரகைக்கு சென்றார். வாசுதேவர் கையில் சாரங்கத்தை ஏந்தியபடி யாதவர்களின் படையுடன் சென்றார். அனிருத்தனை விடுவிப்பதற்காக அம்பு முனைக்கு வந்தார். அப்பாவி வீரன் உறங்கிக் கொண்டிருந்த போது அழைத்துச் செல்லப்பட்டான். யதுக்களின் தலைவன் அம்பு எய்தினான். ஆனால் காலத்தால் உந்தப்பட்ட பாணாசுரன் கோபமடைந்து போரிட்டான். பகவான் விஷ்ணுவே 1000 திருக்கரங்களுடன் சக்கரத்தை கையில் ஏந்தி இருக்கிறார். யதுக்களின் தலைவர்கள் பாணாசுரனின் முழு படையையும் கொன்றனர். உடனே பாணன் ஓடிப்போய் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தான். தனது பக்தர்களின் மீது கொண்ட பாசத்தால் சிவபெருமானும் விளையாட்டுத்தனமாக பகவான் கிருஷ்ணருடன் சென்றார். ஈட்டியுடன் சண்டையிட்டு காளையின் மீது ஏறி திரும்பி வந்தார். நான் விநாயகர், கார்த்திகேயர், பைரவர் மற்றும் சாந்த நாயகர் ஆகியோரை வணங்குகிறேன். கோவிந்தனும் நந்திகேசனை வென்றார். சர்வ வல்லமை உள்ள பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களை கொன்ற போது அவர்கள் உடனடியாக ஓடிவிட்டனர். உலகத்தின் இறைவன் பாணனின் 1000 கரங்களை துண்டித்தார். சந்திரனை தாங்கியவர் திடீரென்று விஷ்ணுவிற்கு ஆறுதல் கூறினார். உடனே அவர் எஞ்சியிருந்த 4 கரங்கள் கொண்ட அம்புகளை விடுவித்தார். அந்த நேரத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் சந்திரனின் சிகரமான சிவபெருமானுக்கு தோன்றினார். திருமுகத்தில் மெல்லிய புன்னகையுடன் இனிமையான வார்த்தைகளை பேசினார். பரமபுருஷ பகவான் கூறினார். சந்திரனின் கலையை தாங்கியவரே, நமக்குள் ஒரு வித்தியாசம் கூட இல்லை. தாமே நான், தாமே நீர். நான் உங்கள் இதயத்தில் இருக்கிறேன். தமது வடிவில் சிருஷ்டி, தமது வடிவில் அழிவு. நான் பிரபஞ்சத்தின் இறைவன் மற்றும் நான் என் சொந்த வடிவத்தில் என் நிலையை உருவாக்குகிறேன். என் மீது பக்தி கொண்டவன் சிவபெருமானை வெறுக்கிறான், என்னை வெறுக்கிறான். சிவபெருமானை விரும்புகிறான். சந்திரனும் சூரியனும் இருக்கும் வரை இருவரும் நரகத்திற்கு சென்றனர். உனது பக்தன் எனது பக்தன், அதுபோலவே உனது பக்தனும் ஆவான். மேலும் நான் உமது பக்தர்களை மரியாதையுடனும் கருணையுடனும் பாதுகாக்கிறேன்.
சிவனே, சிவபெருமானே, உமது வார்த்தையை விளையாட்டாக நிறைவேற்றுவேன். பாணனின் 1000 கரங்கள் வெட்டப்பட்டன, ஆனால் கோபத்தில் இல்லை. சிவபெருமானே, கடந்த காலத்தில் பிரகலாத அரசருக்கு தாங்கள் கொடுத்த வரம் எனக்கு நினைவிருக்கிறது. இரக்கத்தால் தம் இனத்தில் பிறந்த அரக்கர்களை கொல்ல மாட்டேன் என்பது. எனவே பெருமையுடையவன் அவனுக்கு 4 கரங்களை கொடுத்தான். சிவனாரே, இந்த போரில் 1000 கரங்களை வெட்டினேன். ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு ஸ்ரீ மகாவிஷ்ணுவால் உரைக்கப்பட்ட சிவபெருமான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவரும் பணிவாக இருந்து பாணனுக்கு கைகளை கூப்பி ஆறுதல் கூறினார். பின்னர் பாணாசுரன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தனது மகள் உஷாவை அவருக்கு கொடுத்தார். வீர அனிருத்தருக்காக கேசவனை வணங்கினார். வாசுதேவர் மகிழ்ச்சி அடைந்து துவாரகைக்கு திரும்பினார். உஷாவும் அனிருத்தனும் தங்கள் படையுடன் ஒரே நேரத்தில். பின்னர் சிவபெருமான் அசுரர்களின் தலைவரான பாணாசுரனிடம் பேசினார். அவரே தனது கோபத்தை வீணாக வெளிப்படுத்தினார் மற்றும் இதயத்தில் மகிழ்ச்சியாக இருந்தார். ருத்ரர் கூறினார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு எதிராகவும் வைஷ்ணவர்களுக்கு எதிராகவும் நீங்கள் பெரும் பாபம் செய்துள்ளீர்கள். ஆதலால் தாம் எனக்கு துணையாக இருக்க தகுதியற்றவர். நான் தம்மை கைவிடுகிறேன். என்னிடம் பக்தி கொண்டவர் மாதவனை வெறுக்கிறார், என்னை வெறுக்கிறார். மாதவனை விரும்புகிறவர் சந்திரனும் சூரியனும் இருக்கும் வரை இருவரும் நரகத்திற்கு சென்றனர். பாணாசுரன் கூறினான். பகவானே, அறியாமையால் நான் செய்த குற்றத்தை மன்னியுங்கள். பிரகலாத பலி அரசர் விவரித்தபடி பரமபுருஷ பகவானின் பெருமைகளை நான் அறிவேன். ஐயா, இந்த பாவத்தை எப்படி தவிர்க்கலாம் என்று எனக்கு கூறுங்கள். அதனால் அது அழிக்கப்படும். இவ்வாறே எனக்கு ஒரு துணை அந்தஸ்து தந்து என்னை காப்பீராக. ருத்ரர் கூறினார். சிதவடபுரா என்றொரு மங்களகரமான தலம் உள்ளது. அசுரர்களின் தலைவரே, பாவங்களை அழிப்பதற்காக அங்கே ஒரு புனித ஸ்தலமும் இருக்கிறது. அங்கு சென்று நம்பிக்கையுடன் ஜெகந்நாதரை வணங்குங்கள். பிறகு அசுர வேந்தி, தாம் மீண்டும் என் துணையை அடைவீர்கள். ஸ்ரீ சத்குரு கூறினார். இவ்வாறு உரையாற்றிய அசுரர்களின் அரசன் சிதவதா நகருக்கு சென்றான். விஷ்ணு உலகங்களின் தந்தை, உலகங்களின் தாயும் ஆவார், அதிர்ஷ்ட தெய்வமும் ஆவார். விதிக்கப்பட்ட சடங்குகளின்படி நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் இறைவனை வழிபட்டார். விஷ்ணு பகவான் மிகவும் மகிழ்ந்து அவருக்கு திருவருள் புரிந்தார். பெரிய அரக்கன் சிவபெருமானுடன் மீண்டும் தனது தொடர்பை பெற்றான். ஸ்ரீகிருஷ்ணரின் அருளால் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் இருவருக்கும் இது மிகவும் அரிதாகும். பூமியில் குளிர் மற்றும் காற்று உள்ள நகரத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்குபவர்கள் அவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி தாங்கள் இழந்த தங்குமிடத்தை மீண்டும் அடைகிறார்கள். நான் தாமரை மலர், அதிர்ஷ்ட தெய்வம் மற்றும் பிரபஞ்சத்தின் தந்தை ஸ்ரீஹரியை வணங்குகிறேன். அவரை வழிபடும் பெண் சிறந்த வரங்களை பெறுகிறார். உஷாவின் திருமணம் குறித்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வெற்றி. அதை ஓதுவதன் மூலம் அவர் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுகிறார், உண்மையில் அரசராகிறார். திருத்தங்கள் திருத்தல மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.